ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறடி கேஸ்லேருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்துட்டு ரோஹினி ஸ்ருதிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ருதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோம், நான் வந்து ரவி லவ் பண்ணல, அவங்க எனக்கு ஒரு செஃப் தான் அப்படின்ற மாதிரி வந்து சாரி கேட்டு வந்து நேற்று வந்து வீடியோ போடணும், அப்போ தான் நான் வந்து வீட்டுக்கு வருவேன். அதுவும் இல்லாமல் ஸ்ருதி வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், என்கிட்ட கேட்கவும் கூட அவசியம் இல்லை, வீடியோவில் வந்து மன்னிப்பு கேட்டு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து போடணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம மீனா நாங்களும் எவ்வளவோ பேசி பார்க்கணும், அந்த ஸ்ருதி அந்த நீத்து வந்து சொன்னதே தான் சொல்கிறா, நாங்கள் என்ன சொன்னோமோ அது புரியவே மாட்டேங்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் அப்படி செஞ்சால் தான் மீனா வருவே, இல்லைனா வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னோன்னா பார்த்திங்கன்னா நம்ம மீனாக்கு என்ன செய்யணும் தெரியாமல் சரிட்டு ரொம்ப விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தோன்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பண்ணி லோ கிளாஸே இப்படி தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. உடனே இவங்களுக்கு ஒரு வேலை அப்படின்ட்டு வந்து நம்ம மீனாவும் ரவி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்துட்டு நம்ம ஸ்ருதி வந்து சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவும் இப்போ விஜயா அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. நின்றுட்டுருக்கும்போது வந்து நம்ம விஜயா பெரிய பாய் புலின்ற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அது நம்ம ஸ்ருதி கால் பண்ணி எப்படி ஸ்ருதி வந்து நக்கல் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி பார்த்தாலே நம்ம அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயம்தான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரவி வந்து சொல்லுவாங்க. சொன்னோன்னா அந்த ஸ்ருதி கால் பண்ணி எனக்கு என்ன பயம் அப்படின்ற மாதிரி வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்திங்கன்னா ஸ்ருதி எப்போ போல வந்து நக்கல் பண்ணுறாங்க. நீங்கள் யார், உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். என்ன அத்தையும் தெரியலையா அப்படி இப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பேசுனா ஐயோ நீங்களா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசிவிட்டு சரின்னு சொல்லிட்டு சரி நீ வீட்டுக்கு வர வேண்டியது நம்ம இதானே உன் வீடு அப்படி இப்படின்றாங்க. எனக்கு வந்து நீத்து வந்து சாரி கேட்கணும், ரவியில் இப்போ உன் பேச்சுக்கு உனக்காக இப்போ வேலைக்கே போகிறதில்லம்மா அந்த ஹோட்டலுக்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து கிளம்பி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாரி கேட்டால் தான் நாங்கள் வருவேன், இல்லைனா நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஸ்ருதி சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயா ரவி நம்ம முத்து ரவி மனோஜ் 3 பேர் வந்து பேசிக்கிறாங்க. அதில் மனோஜ் வந்துட்டு என்னமோ சொல்கிறாரு, பேசாமல் நீ தான் சான்ஸ்னு சொல்லிட்டு நீத்துட்டு நல்லா பேசிகிட்டே இரு, அப்போ தான் அந்த ஸ்ருதின்றவ வராமல் சூப்பர் ஐடியா கொடுக்குறேடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம முத்து வந்து நம்ம மனோஜ் வந்து அடிக்க போகிறாங்க. அடிக்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பார்வதி வந்துட்டு ஏஞ்சல் வந்து கெட்டப் போட்டு வந்து கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ஏஞ்சல் கெட்டப்பு. ஸோ அவங்க ஒரு பக்கம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பழகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீரியல் ஃபுல்லாமே தான் நடக்கும். ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ வீட்டை கண்டு பிடிச்ச மறக்காமல் என்ன சொல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க.